மதமடந்த எழிலொழுதும் சீராரும் மதளமென திகழ்பழக கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடன திருநாளும் தக்க சிறு திரைமுகமும் தரிசனலும் திலகமுனே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரினமை சிரமியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே. மாணவர்களுக்கு நன்றி. இப்பொழுது உலக திருக்குறள் பேரவையின் செயலாளர் அவர்கள் முறைப்படியான வரவேற்புரை வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய செங்கற்பட்டு மாவட்ட உலக திருக்குறள் பேரவையின் மே திங்களுக்குரிய கூட்டம் தொடங்க உள்ளது. அனைவரும் அவரவர்தம் இருக்கைகளில் அமர்ந்து நிகழ்வுகளை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருக்குறள் பேரவையினுடைய இந்த மே திங்களுக்குரிய கூட்டத்தின் முதல் நிகழ்வாக மாணவர்கள் எனவே மாணவர்களுடைய நிகழ்வுகளை அடுத்து அரங்கத்தை தொடர்ந்து இந்த திங்களுக்குரிய பொழிவு திருக்குறள் தொடர்பான பொழிவும் நடைபெற உள்ளன. எனவே உங்களுடைய அன்பான பொறுமையையும் பொறுப்பையும் நிறைவேற்றி தருமாறு மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இத்திங்களில் இதுகாரும் இல்லாத வகையில் மறந்து போன ஆனால் தன் பாடலால் எல்லோருடைய எண்ணத்திலும் நிறைந்திருக்கும் உடுமலை நாராயண கவியின் ஆற்றல், அவர் திருக்குறளோடு தன்னை எப்படி பிணைத்து கொண்டு திருக்குறள் சார்பான கருத்துக்களையும் படைத்தளித்து சென்றுள்ளார் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக விளக்கமாக தன்னுடைய பொழிவிலே உதயன் ஐயா அவர்கள் நிறைவேற்ற உள்ளார். உதயன் ஐயா அவர்களுக்கு இந்த பகுதியில் அறிந்திருந்த போதிலும் தமிழ் சிந்தனையாளர் பேரவையில் தலைவராக மூவரசம்பேட்டையிலே தொடர்ந்து பல ஆண்டுகளாக அந்த பேரவையினை சீரும் சிறப்புமாக நடத்தி வருகின்ற பெருமா அவராவார். இந்த வரவேற்புரை என்ற 3 சொற்களுடைய சுருக்கம்தான் வரவேற்பு உரை. வரவு முதலில், ஏற்பு இரண்டாவது, அது பற்றி உரைப்பது மூன்றாவது. இந்த 3 சொற்களையும் முச்சொற்களையும் பிணைத்து வரவேற்புரை என்று நெருக்கி பின்னிய சொல்லாக ஒற்றை சொல் போல சொல்ல இயலுகிறது எனில்
அது தமிழினுடைய சிறப்பு தான். மாணவர்கள் எனவே உங்கள் அனைவரையும் வருக வருக என செங்கற்பட்டு மாவட்ட உலக திருக்குறள் பேரவையின் சார்பில் பணிவோடு உங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்கிறோம். நிகழ்வின் தொடக்கமாக ஒவ்வொன்றாக அரங்கத்திலே பங்கேற்க உள்ள பெருமக்கள் அவரவர் தம் பெயரினை ஐயா வாக்கோ பாண்டியன் அவர்களிடம் தந்துதவ கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு பிறகு அந்த நிகழ்வுகள் தொடர்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதனால் அதனை குறிப்பிடுகிறோம். இதன் இடையே அரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்திட உள்ள ஐயா தம்பி ஐயா மு பாலசுப்ரமணியம் என்று அறியப்பட்ட பேராசிரியர் பெருமகனார் வர உள்ளார். அதனை போன்றே அதனைத் தொடர்ந்து சிறப்பு சொற்பொழிவாளர் ஐயா உதயன் அவர்களும் வர உள்ளார். அதுவரை நாம் தமிழ் மொழியை பற்றியும் தமிழினுடைய சிறப்பை பற்றியும் சில கருத்துக்களை அறிந்து கொள்ளலாம் என்ற அளவில் உங்களோடு சில சொற்கள் பேச விழைகிறேன். தமிழினுடைய சிறப்பு, தமிழினை பற்றிய உள்ள சிறப்பினை தமிழர்கள் மட்டும்தான் அறிந்திடவில்லை என்பதை பற்றிய பெரும் வருத்தம் எனக்கு எப்போதும் உண்டு. தற்போது தெய்வத்தமிழ் என்ற ஒரு குறு நூலினை செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டத்தின் கீழும் தஞ்சை பல்கலைக்கழகத்தின் செந்தமிழ் சொற்பிறப்பியின் துறைத் தலைவராகவும் வீற்றிருந்த அருளியார் அவர்கள் மிக அருமையானது ஒரு நூலினை இயற்றியுள்ளார். சிறப்பு சொற்பொழிவாளரை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். ஐயா பொழிவில் மட்டும் அல்லாமல் கள செயற்பாட்டாளராகவும் சிறப்பாக பல்லாண்டு காலம் இயங்கி வந்துள்ளார் என்பது நமக்கெல்லாம் கூடுதல் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாகும் என்பதனையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நண்பர்களே, இந்த தமிழினுடைய சிறப்பு கூறுகளை பற்றி, செம்மொழிக்கான தகுதி சார்ந்த நிலை பற்றி சில சொற்கள் சொல்ல விழைகிறேன். எனவே நேரத்தின் அருமை கருதி பிள்ளைகளுடைய முற்றோதுதல் நிகழ்ச்சியை, திருக்குறள் முற்றோதுதல் நிகழ்ச்சியை நடத்தி தருமாறு திருக்குறள் பயிற்றுனர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஆசிரியர் பெருமக்கள் இப்பொழுது திருக்குறள் முற்றோதல் நிகழ்ச்சியை நடத்தி தருமாறு அன்போடு உங்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். உலக திருக்குறள் பேரவை செங்கற்பட்டு மாவட்டம் தலைவர் அவர்களுக்கும், செயலாளர், பொருளாளர் மற்றும் சான்றோர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், மாணவர்களுக்கும் எங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். என் பெயர் ஜஸ்வந்த், 4ஆம் வகுப்பு. ஐயா, இவருக்கு 1200 குறள் தெரியும். இந்த ஆண்டு முற்றோதல் போட்டியில் கலந்துக்க போகிறாரு. ஏதாவது ஒரு எண்ணு சொல்லுங்க. நானே சொல்லவா? சரி. வள்ளுவன் ஐயா அவர்கள் இந்த மருந்தை பற்றி எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுறாரு?
மருந்து பற்றி எந்த அதிகாரம்? 95. சொல்லுங்க அந்த அதிகாரத்தை. அதிகாரம் 95. மருந்து மிகிலும் குறையிலும் நோய் சீரும் நூலார் வழி முதலாய் எண்ணியும் ஒன்று மருந்தென வேண்டாவாம் நாகைக்காரின் அற்றது போட்லி உனின் அற்றாரும் அளவறிந்துண்கார் துன்பு கெற்றான் எனப்படுதல் நன்று அற்றதறிந்து கடைபிடித்து மாறல்ல தூக்க தூர பசித்து மாறுபாடு இல்லாதவன் மருந்துண்ணு நூறுபாடு இல்லை உயிர்க்கு இழுவறிந்துன் வாழ்க்கையின் பொப்போல் நிற்கும் கைப்பிழை கண்ணோய் தீயல வண்டி தெரியான் பெரிதமிழ் வாயில வண்டி படுந்தாய் நாடி நோய் முதல் அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் உற்றான் அளவும் பிடி அளவும் காலமும் கற்றான் கருத்தி செயல் உற்றவன் தீர்ப்பான் மருந்துரை செல்வான் என்று அப்பால் நாள் கூற்றே மருந்து. பொருட்பாலில் முதல் அதிகாரம் சொல்லுப்பா. பொருட்பாலில் முதல் அதிகாரம் என்னது? அதிகாரம் 39. இறைமாட்சி படைக்குடி கூறு அமைச்சு நட்பாக நாளும் உடையான் அரசொரில் அஞ்சாமை அறிவுக்கு நல்லவன் தமிழ் வேண்டுபவர் தூங்காமை கல்வி துணி உடைமை மூன்றின் வாய்மை வரிவுரைப்பான் பண்பு இம்மூன்றும் நீங்கள் நிலநாள் பவர்க்கு அழில் காதல் அவை நீக்கம் அழிக்க வானம் அரசு எட்டலும் ஈட்டலும் காத்தா உகத்தலும் வல்லது அரசு காட்சி கல்வியன் கடிஞ்சலனன் மீத்தூரு மன்னன் நிலம் சொலாயி தெளித்த வல்லாது தன் சொலால் தான் கண்டு நீத்து உள்ளது முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையில் வைக்கப்படும் கொடையலை செங்கோல் செவிகைப்பல் சொப்போருக்குமில்லா கவிகைக்குள் பண்புடைய வேந்தன் கவிகைக்குள் பண்புடைய வேந்தன் தங்கும் உலகு கொடையலை செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி. கொக்கு இடம்பெறும் குரல் சொல்லுங்க. கொக்கக்கு உங்கும் பருவத்து மற்றதன் துக்குக்க சீர்க்கே இடத்து. குரல் சொல்கிறேன், அடுத்த குரல் சொல்கிறீங்களா? அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆக பெரி முகத்தான் அமர்ந்து இழுத்து நோக்கியாகத்தானாம் இன்புறும் இன்சொலவர்க்கு இன்சொல்லின் அதிகாரம். நன்றி வணக்கம். வேற என்ன உங்களுக்கு தெரியும்? என்னென்ன சொல்வீங்க ஐயா? ஒரு 17 கீழ்கணக்கு நூல்கள். வேற என்னப்பா தெரியும்? 8 தொகை நூல்கள், 8 தொகை நூல்கள், நட்டிலே குறுந்தொகை ஐங்குறு நூறாகனா நூறு பொருணான் வடிட்டு பட்டு பரிபாடல் கலித்தொகை 5 காப்பியங்கள் உதயகுமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் சூளாமணி நீலகேசி. 17 கீழ்கணக்கு நூல்கள் திருக்குறள் நாலடியால் நான்மடி கிடையை 40 இவை 40 கால் 40 களவழி 40 5 50 திணைமொழி 50 திணைமாலை 150 திரிகடுகம் ஆச்சார கோவை பழமொழி சிறுபஞ்சம் மூலம் முழுமொழி காஞ்சி ஏலாதி இந்நிலை. நன்றி வணக்கம். வணக்கம், என் பெயர் அபிஜித்ராஜ். நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். ஐயா ஒரு 1330 குரலை முடிச்சிட்டாரு. ஏதாவது ஒரு எண் சொல்லுங்க ஐயா. 133 அதிகாரத்தில் ஏதாவது ஒரு எண் சொல்லுங்க ஐயா. அதிகாரம் 85. புல்லறிவாண்மை. அறிவின்மை இன்மையுள் இன்மை பிரிதின்மை இன்மையா வையாதுலகு. அறிவிழா நெஞ்சு வந்து இதழ் பிரிதி அதும் இல்லை பெருவாந்தவம். அறிவிழா தாம் தம்மை பிழைக்கும் பிழை செல்வார்க்கும் செய்தல் அருது. வெண்மை எனப்படுவது அதனின் உண்மை உடையமையாம் என்னும் சிறுக்கு. கல்லாத மேற்கொண்டொழுகள் கசடர வலதும் மையம் தரும். அற்றம் மறைத்துற புல்லறிவை தம்மையின் குற்றம் மழையா வழி. அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிழை தானே தமக்கு. ஏகவும் செய்கலான் தான் தேரன் அவ்வைப்பவும் அளவும் ஓர் நோய். காணாதான் காட்டுவான் தான் காணான் கண்டானான் தான் கண்டவாறே. உலகத்தால் உண்டு என்பது இல்லென்பான் வைய தலைகையா வைக்கப்படும். அதிகாரம் 40. கல்வி. கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக. எண்ணென்ப 7 எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். உவப்ப தலை கூடி உள்ளம் பிரிதல் அனைத்தே புழவர் தொழில். உடையாரமும் இல்லார் போல் ஏகற்றங்கற்றார் கடையறி கல்லாதவர். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கடனை தூரும் அறிவு. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு.
ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையுமா படைத்து தாமின் புறுவது உலகின் புறக்கண்டு காமுற கற்றறிந்தார். சேரில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதிகாரம் 37 அவா அறுத்தல். அவ என்ப எல்லாவருக்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் அதிகாரம் 37 அவா அறுத்தல். அவ என்ப எல்லாவருக்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். அற்றவர் என்பார் வேண்டாமை என்ன விழுச்செல்வம் மீண்டிலே ஆண்ட மக்தப்பதியில் தூய்மை என்பது அவா உண்மை மற்றது வாய்மை வேண்ட வரும். அற்றவர் என்பார் அவா அற்றா மற்ற அற்றாக அற்றதிலர். அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா அவாவினை ஆற்ற அறிப்பின் தவாவினை தான் வேண்டும் மாற்றான் வரும். அவா இல்லாருக்கு இல்லாகும் துன்பம் அஃதுண்டல் தவாது மேல்மேல் வரும். இன்பமடையராது இனம் அவா என்னும் துன்பத்தில் துன்பம் கிரீன் ஆறா இயற்கை அவா நிப்பினே பேரா இயற்கை தரும். மயிலிறகு இடம்பெறும் குரல் சொல்லு. பிலிப்பை சாக்காடும் அச்சிரம் அப்பண்டம் சால மிகுத்து பையின். தராசு இடம்பெறும் குரல். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கூட அமைச்சான்றோ கனி. ஐயா இவங்க பாரதியாரின் கவிதைகள் பாட போறாங்க. பாரதியாரின் கவிதைகள். தேடிச்சோர் நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு மகிழ்ந்து பிறர் வாட பல செய்கள் செய்து நரை கூடி விழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? எவனையும் வெற்றுக்காகதம் என ஒருபோதும் எண்ணாதே. ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான். நீயும் அதை அன்னார்ந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் சூகா மோகன பிரியா. நான் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். ஐயா 80 அதிகாரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு எண்ணு சொல்லுங்க. 80க்குள்ள. அதிகாரம் 40. அதிகாரம் 41 கல்லாமை. எல்லாமே வேண்டுவான் அரங்கின்றி வற்றாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோற்றி கொள்ளல். கல்லாதான் சொற்காம் உறுதல் முளை இரண்டும் இல்லாத பெண் தாமும் தற்று. கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாதீர்க்க பெறின். கல்லாதான் ஒட்பம் கைய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார். கல்லா ஒருவன் தகைமை தலைபெய்தி சொல்லா சோறுபடும். ஒரு மாற்றியன் அல்லார் பயவா களனறிய கல்லாதவர். தொற்றனை தூரும் அணைக்கேறி நுண்மான் உழைப்புலம் என்னால் எழில்நலம் மண்மான் புனைப்பாவை அற்று. நல்லார்கண் பற்ற வறுமையும் எண்ணாதே கல்லார்கண் பற்ற திரு. மேப்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் நனத்தினர் பாடு. விலங்கோடு மக்கள் அணியர் இறங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். வேறொரு என்ன சொல்லுங்க. வேறொரு என்ன 23 ஈகை வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குதியறுப்பை நீர துடைத்து. நல்லார் ஏனும் கொழல் தீடு மேலுலகம் இல்லனினும் இதழே நன்று. உலரையும் ஒப்ப முளையாமை இளனென்னும் ஒப்ப முளையாமை ஈதல் குலனெனினும் குன்னே உள கண்ணே உள. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. ஆற்றுவான் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவான் ஆற்றலின் பின். அற்றால் அழிப்பசி தீர்த்தல் அதில் ஒருவன் பெற்றார் பொருளளி புலி. பார்த்தும் அறியவனே பசி என்னும் தீப்பினை தீண்டல் அரிது. ஈத்துவக்கம் இன்பம் அறியாக்கோள் தாமுடைமை வைத்திருக்கும் வன்கணவர். இறத்தலின் நாது மன்ற நிரம்பிய தாமே தமறிய உணல். சாதலின் நாததில்லை நீததும் ஈதல் ஈயா கடை. ஒரு குரல் சொல்ற அடுத்த குரல் சொல்லலாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அதுவே துணை. நன்றி, வணக்கம். வணக்கம்.
வணக்கம், என் பெயர் காவியப்பிரியா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஐயா ஒரு 400 குறள் தெரியும், ஏதாவது ஒரு என்ன சொல்லுங்க. 40குள்ளே என்ன சொல்லுங்க ஐயா. 9 விருந்தோம்பல் இருந்தோம்பில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு விருந்து பொறுத்ததால் தானுண்டல் தாவா மருந்தெனும் தாவப்பால் என்று வருவந்துவைகளும் முவான் அழகை பருவந்து பாய்படைதென்று அகநமது செய்யானும் முகநமந்து நல்விருந்து ஓம்புவானில் வித்து மிசமேனும் கொல்லோ விருந்தோம்பின் மிச்சின் மிசவான் புலம் செல்விருந்தோம்பி மறுவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு இணைத்துணைத்தி என்பதும் இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் பருந்தோம்பி பற்றற்று என்ப விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் உடமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை வடார்க்க நுண்டு மொப்ப குழையன் மனுச்சம் முகம் திரிந்து நோக்க குழையம் இருந்து. வேற ஒரு என்ன சொல்லுங்க. 39 இறைமாட்சி படைக்குடி கூழமைச்சி நட்பு அரண் ஆறும் உடையார் அரசலும் ஏறு அஞ்சாமை ஈகை அறிவகற்றும் இஞ்ஞான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு தூங்காமை கல்வி துணி உடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு அறநெருக்காது அளவை நீக்கி பிறநெருக்கா மானமுடையது அரசு ஏத்தலும் மீத்தலும் காத்தலும் காத்த வகுத்தலும் அல்லது அரசு கட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லே அல்லேனே மிக்குள் மன்ன நிலம் இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொல்லால் தான் கண்ணடைத்து இவ்வுலகு முறை செய்தும் காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் செவிகைப்ப செப்பொழுக்கும் பண்புடைய வேந்தன் அவிகைக்கு தங்கும் உலகு கொடையலே செங்கோல் குடியோம்பல் 4 உடையானா வேந்தற்கு இயல்பு. குறள் சொல்கிறேன், அடுத்த குறள் சொல்லுமா. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் எல்லாம் செயல் மனத்துக்கன் வாசிலநாதன் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. நன்றி, வணக்கம். என் பெயர் ராம்ஜி, 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் ராம்ஜி, நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஐயா 300 குறள் முடிச்சிருக்காரு, ஏதாவது 30குள்ளே ஒரு எண் சொல்லுங்க ஐயா. 11 செய் நன்றி அறிதல் செய்யாமல் செய்த உதவிக்கு வணங்கும் ஆற்றல் அறிது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் மனத்தின் ஞான பெரிது பயன்துக்கா செய்த உதவி நைந்துக்கின் நன்மை கடலின் பெரிது திணைத்துணை நன்றி செய்யும் மனத்துணையார் கொள்வர் உதவி வரை தருவார் உதவி வரைத்தென்று உதவி செய்யப்பட்டால் தாழ்வின் வரைத்து மரவர்க்கம் அசிற்றார் கேண்மை புறவர்க்க துன்பத்துள் துப்பாய நட்பு ஏழ்மை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தங் கண் விழுமம் உடைத்தவர் நட்பு நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது அன்று மறப்பது நன்று கொன்ற என்னை இன்னார் செய்யணுமா செய்க கொன்று நன்று உள்ளக்கெனும் ஏனென்றி கொன்றார்க்கும் உயிருள்ளாம் உயிரில்லை ஏனென்றி கொன்ற மகற்கு ஐயா வேற ஒரு எண்ணு சொல்லுங்க. என்னங்க 30குள்ளே பத்தி இனியவை கூறல் சொலார் இளம் அழைப்பலி இளவாசம் பொருள் கண்டார் வைச்சொல் அகனமந்து இதழில் நன்றே முகனமந்து நல்விருந்து இன்சொலன் அகப்பெறின் உங்கத்தானமந்தி நீதி நோக்கி அகத்தானால் சொல்லினதம் தும்பரும் தூவாமை இல்லாவும் யார் மற்றும் இம்பரும் சொல்லவர்க்கு பணியுடையன் சொல்லநாதன் ஒருவர்க்கு நீ அல்ல மற்ற பிற உளவை தேய அறம்பெறவும் நல்லவை நாடியினிய சொல்லின் பயன் என்று நன்றி பயிர்க்கும் பயன் என்று பண்பின் தலைப்பிரியார் சொல் சிறுமையில் நீங்கிய இச்சொல் மறுமையில் மின்மையில் இன்பம் தரும் இச்சொல் இனிதிம்பல் காண்பை அவன் குலோவன் சொல் வழங்குவது இனிய உளவாக இன்னாதம் கூறல் கனி இருப்ப காய்க்கால் நன்று. குறள் சொல்கிற அடுத்த குறள் சொல்கிறீங்களா. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் மானின்றி அமையாது ஒழுக்கு. இந்த இருவரும் எல்லப்பன் ஐயாவுடைய பேரன் பேத்திகள்.
அவங்க மகள் வந்திருக்காங்க. வாங்க ஒரு நிமிஷம். இவங்க திண்டிவனம் தாண்டி தெல்லாறுன்ற ஊரில் இருந்து வந்திருக்காங்க ஐயா இந்த நிகழ்வுக்காக. என் பெயர் கா புருஷோத்தமன். என் பெயர் கா புருஷோத்தமன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஐயா இவருக்கு 500 குரல் தெரியும். ஏதாவது என்ன சொல்லுங்க. 50க்குள்ள ஒரு எண். 50 3 நீத்தார் பெருமை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை ஈபத்து வேண்டும் பண்ணுவே தொழிவு திறந்தா பெருமை தனை கூறி வையத்து அறந்தாரை எண்ணிக்கொண்டிட்டு இகுமே வகத்திருந்து இந்த கொண்டா பெருமை அடைத்து உலகு ஒரு பொழுதும் ஆவல் வர என்ன தோட்டிய ஓருந்து காப்பா வர என்ன வைப்புக்கோ வைத்து அந்த நாட்டில் அகலுமா இந்திரனை சாலும் கடி சேர்க்கதை சேவா பெரிய சீரிய சேர்க்கதை சேர்க்கலாதான் சுவை ஒலி ஊரு ஓசை நான்றமின்ற ஐந்தினாக்க தெரிவா கட்டை உலகு நிறைய மொழி மாந்தர் பெருமை நிலத்து மரமொழி காட்டிடும் குணமென்ன கொன்ற நின்றவர்களி கணமெனும் காத்தல் அறிது அந்தனர் என்பது ஆரவோர் மற்றவருக்கும் செந்தன்மை பூண்டலாம். 8 அன்பொழுமை அன்புக்கு முண்டாட கொத்த ஆர்வல உன்கண்ணி பூச தரும் அன்பில்லா அன்பா தமக்குரிய அன்புடைய அன்பு உரு பெருக்கு அன்போடு எந்த வழக்கம்பா ஆறுக்கு அன்போடு எது தொடுப்பு அதிக்கு அம்பசரம்ப அன்பினோ ஆர்வடமை அதீன நம்பின நாடா சிறப்பு அம்புற்று அமர்ந்த வழக்கம்பா ஆறு வையகத்து அம்புற்ற எது தொடுப்பு அதிக்கு அம்பசரம்ப ஆரியா மருதிக்கு அக்ததினை என்பில் அதனை வெயில் போல காரணம் அம்பில் அதனை அறம் அம்பகத்தில் உருவாக்க பம்பாக்க மற்றமை செய் தற்று பொறுதலும் வெல்லாம் செய்யாக்கி அகத்திருப்பு அம்பில் அதற்கு அன்பில் அதுவும் இல்லை அக்திலாக்கும் அன்பு தூப்பத்து உடம்பு. குரல் சொல்கிறேன். அடுத்த குரல் சொல்லுங்க. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு திறந்தா பெருமை தனக்கு வைய திறந்தாரை எண்ணிக்கொண்டிட்டு இல்வாழ்வான் தொடங்குற குரல் சொல்லுங்க. இல்வாழ்வான் எப்படி முழுக்கும் நல்ல அற்ற என்ற தனை. நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் காசேஷாத்ரி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஐயா இவரும் 50 அதிகாரம் முடிச்சு 500 குரல் முடிச்சிருக்காரு. 50 அதிகாரத்துக்குள்ள ஏதாவது என்ன சொல்லுங்க. 13 பொறையடிமை அகலாரே தனூர். அதிகாரம் 13 அடக்கம் உடைமை. அடக்கம் அவிழைக்கும் அடங்காமை ஆறு வைத்திடும் காக்கப்பொருள் அடக்கத்தை ஆக்கம் அதிலிருந்து உள்ளேக்கிடு உள்ளும் அங்கேயாரவினை ஓவதே செல்லும் வாயெல்லாம் செயல் மனத்துக்கண் காக்கப்பொருள் அடக்கத்தை ஆக்கம் அதனின் உண்டு நிலைக்கேடு செருவறிந்து சீமை பைக்கும் அறிவறிந்து ஆற்றிலங்கை பெரு செருவறிந்து சீமை பைக்கும் அறிவறிந்து நேர்த்திய அது நித்திரம் கொண்டா பெருமை பெருங்கெட்டி அழகு ஒரு விலையும் தெரியாது
அடியான் தோற்ற மலை எனும் மனை பெரிது. எல்லாருக்கும் நன்றா பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கு செல்வம் தகைத்து ஒருமையும் ஆமைப்போல் ஐந்தக்குள் ஆற்றி எளிமையுமே மாப்புடைத்து ஞாபகாராயினும் ஞாபகாக்கள் காவாக்கள் சோகாப்பால் சொல்லியிருக்கப்பட்டு ஒன்றானும் தீச்சொல்லர் பயன் ஒன்றாய் நன்றாகாதாகிவிடும். தீனால் சுட்ட புண்ணுள்ளாறு மாறாது நாவினால் சுட்டோடு கதம் காத்து கட்டடங்கள் ஆற்றான் செல்வி பதம் காத்து ஆற்றின் ஒழிந்து. அதிகாரம் 40 கல்வி கற்க கசதர கற்றவை. அதிகாரம் 40 கல்வி கற்க கசதர கற்றவை. கற்பை நிற்காகக்கு தக என்னென்ப என் எழுத்தென்ப எவ்விரண்டும் கண் என்ப கங்கும் உலகு ஆளும் இருக்கு. கண்ணுடைய என்போ கற்றோ முகத்திரண்டு புண்ணுடைய எனும் இளன் அஞ்சோ புழைய கல்லாதவர் உண்மான் முறைபுறம் மோப்பத்தலை குடி உள்ள பிரிதல் அனைத்தை புழவர் தொழில் உடையார்மோன் உள்ள பிரிதல் உடையார்மோன் ஏகற்றும் கல்லாதவர் உண்மான் முறைபுறம் தட்டனை தோறும் மணக்கேனே மாந்தற்கு தட்டனை தோறும் அறிவு மனம் தானா யாதானம் நாடாமால் ஊராமால் என்னொருவன் மாடல்ல மற்றையவை. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. எளிமையை மாப்புடைத்து மன தமிழது ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கணக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. பிறவழி அந்தனர் தார் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. பிறவழி நீந்தல் அரிது. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. பெருமை துணிக்குறி வையத்து இருந்தாரே என்னை கொன்றிற்று. நன்றி வணக்கம். என் பெயர் தாரணேஸ்வர். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இங்கு திருக்குறள் கதை சொல்ல வந்திருக்கிறேன். இது ராமாயணத்தில் கூறப்பட்ட ஒரு நிகழ்வு. ராமபிரான் சீதையை மிதிலையில் மனம் செய்து கொண்டு அயோத்திக்கு திரும்பிய போது மக்கள் அனைவரும் அவரை வாழ்த்தி பரிசுகள் வழங்கினர். மக்கள் கூட்டத்தில் மித்ரபந்து என்ற செருப்பு தைக்கும் தொழிலாளியும் இருந்தார். அவரது கைகளில் ராமபிரானுக்கென்று அளவெடுத்து தைத்தது போன்ற 2 அழகான பாதகைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் வரிசையாக வந்து ராமபிரானிடம் தங்கள் பரிசுகளை வழங்கிக் கொண்டிருந்தனர். அனைத்தையும் பார்த்த மித்ரபந்துவுக்கு வருத்தம் நேரிட்டது. அனைவரும் விலை உயர்ந்த பரிசுகளை தரும்போது தான் மட்டும் அற்ப காலணிகளை தருவதா என்பதுதான் அக்கவலைக்கு காரணம். உடனே மித்ரபந்து அக்கூட்டத்தில் இருந்து விலகினார். ராமபிரான் மித்ரபந்து கூட்டத்தில் இருந்து விலகுவதை பார்த்து விட்டார். உடனே அவர் மித்ரபந்துவை அழைத்தார். மித்ரபந்து அங்கு வந்த பிறகு அவரிடமிருந்த காலணிகளை வாங்கிக் கொண்டு கூறினார், உண்மையான உழைப்பில் உருவான உன் பரிசுதான் இங்கு அளித்த எல்லா பரிசுகளை விடவும் உயர்ந்தவை, எனக்கு பிரியமானவையும் கூட என்று கூறினார். ராமபிரான் வனவாசம் செல்ல நேரிட்ட போது அவர் தன் தாயிடம் கூறினார், வனவாசம் செல்லும் போது எப்பொருளையும் எடுத்துச் செல்லக்கூடாது என்பது விதி. ஆனால் நான் இக்காலணிகளை மட்டும் எடுத்துச் செல்லலாமா என்று அனுமதி கோரினார். அவரது தாயும் அதற்கு அனுமதி அளித்தார். அவரும் அதை காட்டிற்கு எடுத்துச் சென்றார். ராமபிரான் காடு செல்வது எண்ணி துன்புற்ற மக்கள் கூட்டத்தில் மித்ரபந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார். ராமபிரான் அவரை நோக்கி கூறினார், விலை உயர்ந்த பரிசுகள் எதுவும் இன்று எனக்கு உபயோகமாக இல்லை. ஆனால் நீ அளித்த அக்காலணிகள் தான் இன்று என் கால்களை காக்கப் போகின்றன என்று கூறினார். உண்மையான அன்பின் அடையாளமான அக்காலணிகளே பின்பு 14 வருடங்கள் அயோத்தியை ஆட்சி செய்தன. தீய வழியினின்றி நல்வழியில் திரட்டப்பட்ட செல்வமே நிலைக்கும். அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்பதை நம் ஐயன் திருவள்ளுவரும் கூறுகிறார். நன்றி. வாய்ப்பளித்த சான்றோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.